ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற, எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அலைபேசி 9865 9837 9865 98370. நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறையா பார்க்குறோம். நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னா நெக்ஸ்ட் ஜென்னாக தான் இருக்குது. அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்குறது அப்படின்னா மாத ராசி பலன்கள். நான் ஒரு தடவையும் சொல்கிறேன், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு 5 கிரகங்கள் பயிற்சியாகும். எப்படியும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சியாகும். ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டிருந்தோம், ஏதாவது சிரமங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம், இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? டெய்லி எந்திரிச்சா காலண்டரில் இப்போல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது, இப்போல்லாம் காலண்டரில் 12 ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு வெற்றின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி தோல்வின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி சந்திராஷ்டமன்னு போட்டிருக்கான். நான் பேச்சு வாக்கில் நம்ம கூட பேசுகிறவங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாக்கியங்கள் அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு. அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறதில்ல. 2 நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் 5 கிரகங்கள் பயிற்சி ஆகும். அதில் முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் 2025. பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்கிறோம். அதாவது இந்த மாத பலாபலன்களில் கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராசியிலே சனி ராகு சேர்க்கை. ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்கினாலும் அது ஜென்மச்சனி. அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அதே சமயம் உடல் நலத்தில் ஒரு கோளாறுகளை கொடுப்பார். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம், தேவையில்லாத நட்புகளால் பிரச்சனை, கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிம்பாங்க. சேருவார் சேர்க்க சரியில்லைலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாம் நல்லா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நல்வழிப்படுத்தவனாக பார்த்துருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் கெட்டவனாக இருந்து நாம் நல்லவனாக இருந்தால் நாமளும் பள்ளம் எங்கே இருக்கோ அங்கே தான் தண்ணி ஓடும், அங்கே தான் மனம் அலைபாயும், அந்த மாதிரி போயிடும். ஏன்னா சனி ராகு சேர்க்கை ராசியிலே எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். உடல்நல ரீதியாக கவனம், தலை வயிறு நரம்பு மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரியே வாகனம் செலுத்தும் பொழுது, வாகனத்தில் பயணிக்கும் பொழுதும்
கவனம் தேவை. பிரயாண காலத்தில் கவனமாக இருக்கணும், இல்லாட்டி விபத்துக்கள் நேரிட வாய்ப்புகள் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும். வாகன பழுதுகள் ஏற்படலாம். அதே சமயம் தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், தோல் சம்பந்தமான தொழில், ரப்பர், வெல்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், வாகனம் சம்பந்தமான தொழில், வாகன உதிரிபாகங்கள் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், வாகன பழுது நீக்கும் மையம் வைத்திருக்கக்கூடியவர்கள், வாங்கி விற்பவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. 6ஆம் இடத்துல வக்ரகதியில் குரு பகவான் மிகச்சிறப்பு. இவ்வளோ நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகளிலிருந்து மீளலாம். குரு வக்கரமாக இருக்கிறதுனால ரிணம்னா கடன், இந்த கடனை நிவர்த்தி செய்து கொடுப்பார். ரோகத்தை, இருக்கிற வியாதியெல்லாம் அளிப்பார். மருத்துவ செலவுகளை கம்மி பண்ணுவார். எதிரிகளுடைய வஞ்சனையில் இவ்வளோ நாளாக மாட்டின்னு இருப்போம், அந்த வஞ்சனை சூழ்ச்சிகளிலிருந்து வெளியில் வரும். எதிரி உபாதைகளிலிருந்து மீண்டு வரலாம். திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். புதிதாக ஒரு தொழில் துவங்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். குருவினால நன்மை. நான் சொன்ன மாதிரி அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், வலி நீக்கும் மையங்கள், ஹெர்பல்ஸ், மூலிகை பொருட்கள், ஆயுர்வேத பொருட்கள், சித்தா பொருட்கள், இது சம்பந்தமான தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். எச்சரிக்கை, கவனம் தேவை. 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் மிகச்சிறப்பு. தொழில் முன்னேற்றம், சுய தொழில் லாபம், வியாபார விருத்தி, வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல் துறையில் சாதிக்கலாம். 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் மிகச்சிறப்பு. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அரசியலில் சாதிக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கும். பொதுவாக கும்பராசி அப்படின்னு பார்த்தால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு 75% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், மஞ்சள். அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.